துளி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் ஸ்ரீனிவாச நடராஜ பார்த்தசாரதி. இதற்கு முன்னாடி போட்ட பதிவு ஜோதிடர்களுக்கான வேண்டுகோள் பதிவாக சொல்லப்பட்டது. அந்த பதிவை நீங்கள் அவசியம் பார்க்கணும். அதனுடைய கண்டினியூட்டியாக இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்டது அப்படின்ற இப்போ நாம் பார்க்க போகிறோம். முதல்ல அந்த சனிப்பெயர்ச்சி பற்றி ஒரு பதிவை இங்கே உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ இந்த சனிப்பெயர்ச்சி 6/3/2026 அன்று பயிற்சியாகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி பயிற்சி ஆகியிருக்கிறது. இப்போ 6/3/26 வாக்கியப்படி பயிற்சியாகிறது. இதுலேயே எவ்வளோ கான்ட்ரவர்சி இருப்பாங்க. அப்போ திருக்கணிதப்படி சனியினுடைய பலன்களை ஏற்றுக்கொள்வதா அல்லது வாக்கியப்படி இந்த பலன்களை ஏற்றுக்கொள்வதா? இந்த கன்ஃபியூஷன் வருமா இல்லையா? கண்டிப்பா வரும். இதுதான் இந்த திருக்கணித்துக்கும் இந்த வாக்கியத்துக்கும் உள்ள இடைவெளி. அப்போ இந்த கொஸ்டின்ஸ் நிரந்தரமான கேள்வி. இதுக்கு விடை சொல்லவே முடியாது. வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கொண்டு பலன் பார்ப்பவர்கள் அது துல்லியமாக இருந்தால் அதை நீங்கள் ஃபாலோ செய்து கொள்ளலாம். இல்லை திருக்கணிதப்படி நான் பலன்கள் சரியாக இருக்கிறது என்றால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். ஏன்னா ஒரே நோய்க்கு 2 டாக்டர் இருப்பாங்க இல்லையா? எலும்பு டாக்டர்னா எலும்பு டாக்டர் பல பேர் இருப்பாங்க. அவங்கவுங்க அபிப்பிராயத்தை சொல்லுவாங்க. ஆனால் மேட்ரு என்னமோ எலும்பை பற்றி தான். அது மாதிரி நான் எடுத்துக்கின 2 பஞ்சாங்கத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் நான் ஜோதிடம் சொல்வது உண்டு. நான் ஏற்கனவே திருக்கணியத்திலிருந்து தான் வாக்கியத்துக்கு வந்தேன். வாக்கியம் கொஞ்சம் துல்லியமாக இருக்கிறதுனால வாக்கியத்துக்கு சொல்ல ஆரம்பித்து அதன் பலன்கள் ஓரளவுக்கு எனக்கு திருப்தியை தந்தது. அந்த அடிப்படையில் இந்த சனிப்பெயர்ச்சி 6/3/2026 அன்று சம்பிரதாயப்படி எல்லா சனீஸ்வரன் கோயில்களிலும் நடைபெற்றது, திருநள்ளாறு உள்பட. இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படித்தான் இந்த பெயர்ச்சி காலங்களின் பூஜைகள் கோயில்களில் அனுஷ்டிக்கப்படுகிறது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த சனி 2.5 ஆண்டுகள், பொதுவாக இந்த சனி பகவான் ஒரு ராசியை கடந்து வெளியே வருவதற்கு 2.5 ஆண்டுகள் பிடிக்கும். அப்போ இப்போ இந்த சூழ்நிலை இந்த சனி எந்த இடத்துக்கு பயிற்சி ஆயிருக்கிறார்? கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பயிற்சி ஆகியிருக்கிறார். அப்போ கும்ப ராசி விட்டு மீன ராசிக்கு போகுதுன்னா அப்போ கும்ப ராசிக்கு அது விடுதலை சனியாக ஆகிவிடுகிறது. அதாவது பாத சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கடைசி 2.5 தான் அவங்க அனுபவிக்க போறாங்க. முதல் 5 வருஷத்தை அனுபவிச்சுட்டாங்க. ஏற்கனவே கும்பராசிக்கு ஜென்ம சனியாக இருந்தவர் தற்போது மீன ராசிக்கு ஜென்ம சனியாக மாறிவிடுகிறார். அப்போ சனியினுடைய பெயர்ச்சியில கும்ப சனி பாத சனியாக இருக்கிறது, நம்பர் 1. அடுத்ததாக மீன ராசிக்கு ஜென்ம சனியாக இருக்கிறது. ஏற்கனவே அவங்க 2.5 அனுபவிச்சவங்க இப்போ மிடில் 2.5 அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி மேஷ ராசிக்கு இப்போ இந்த சந்திரன் எங்க சனி இருக்கோ அது 2 பக்கமும் 7.5 சனியில அகப்பட்டிருப்பாங்க. மேஷ ராசிக்காரன் சனி பெயர்ச்சினால் 7.5 சனியில் இருப்பவர்கள் தான். அவருக்கு தலை சனின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஃபர்ஸ்ட். அப்போ இந்த ராசியில ஜென்ம சனி அனுபவிப்பவர்கள் மீனராசி, பாத சனி அனுபவிப்பவர்கள் கும்பராசி, இப்போ அறிமுக 2.5 அனுபவிப்பவர்கள் மேஷராசிக்காரர்கள். அப்போ சனியினுடைய வீச்சு அவர்களை சற்றே இறங்கு முகமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு இறங்கு முகம் என்பதை நான் பிறகு சொல்ல வருகிறேன். அடுத்தபடியாக அஷ்டமத்து சனி 8வது வீட்டில் யாருக்கு இருக்கிறது? சிம்ம ராசிக்கு அது அஷ்டமத்து சனி. என எந்த சனி அஷ்டமத்து சனியா இருந்தாலும் அது பலவீனமான இடம்தான். எந்த அளவுக்கு பலவீனம் போக போக பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்கு 8ல் சனி அஷ்டமத்து சனி.
அடுத்தபடியாக கன்னி ராசிக்கு 7ல் சனி, கண்டக சனி. சனியை 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். இந்த சனிலாம் ஒரு பக்கம், நல்ல சனி விஷயம்லாம் ஒரு பக்கம். அப்படி பிரிச்சுக்கிட்டா அப்போ கண்டக சனி, அசம சனி, 7ரை சனி, இந்த பாதிப்பெல்லாம் ஒரு பக்கமா கொண்டு போயிடுறோம். அடுத்தபடியாக தனுஷ் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா இப்ப 8ன்றது அஷ்டமம். அஷ்டம்னா 8, அஷ்டமி தீதினா 8வது தீதி இல்லைங்களா? அதுல பாதி அர்த்த அஷ்டமி அப்படின்னா 4. அப்ப 4வது கட்டத்துக்கு, ராசிக்கு 4வது கட்டத்துக்கு சனி பகவான் வரும்போது அது அர்த்தாஷ்டம சனியாக சொல்லப்படுவது உண்டு. அதனால்தான் தனுஷ் ராசிக்கு இது அர்த்தாஷ்டம சனி. அப்போ ஓரளவுக்கு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். தனுஷ் ராசிக்கு அஷ்டாம சனி, கும்பராசிக்கு பாத சனி, மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு ஆரம்ப சனி, சிம்ம ராசிக்கு அசம சனி, கன்னி ராசிக்கு கண்டக சனி. இப்போ இந்த 6 ராசியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஓரமாக வச்சுங்க. மீதி 6 ராசி இருக்குல்ல, அப்போ இது 2 பிரிவா பிரிக்கிறாங்க. கொஞ்சம் கிரேட் வைஸ். முதல் இந்த ராசி பலகீனமான வகையில மாட்டிருக்கு, இதுக்கு பலகீனம் இல்லை அப்படின்றது ஒரு பக்கம். 2 பிரிவா பிரிச்சாச்சு. இந்த 2 பிரிவுல பலகீனம் இல்லாத பகுதி 6 ராசியை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பாதிப்பு இல்லாத ராசிகளாக இருக்காங்க இல்லையா? அப்ப இந்த பாதிப்புக்குள்ளான 6 ராசிகளும் எந்த அளவுக்கு பாதிப்பாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை போச்சு இந்த 6 ராசிக்காரனும் ரொம்ப மோசமா போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காரணம், யார் ஒருவருக்கு சனி பெயர்ச்சியை பார்க்கும்போது அவர்கள் என்ன தசை ஓடுகிறதை பார்க்க வேண்டும். இப்போ சில பேருக்கு சனி தசை ஓடும், அவங்க லைஃப்ல சனி தசை 19 வருஷம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கும், அல்லது சனி புத்தியாவது நடந்து கொண்டிருக்கும். இந்த காம்பினேஷன் இருந்து 8ல சனி இருந்தா சிம்மத்துக்கு அஷ்டமத்து சனியினுடைய பலன்கள் வெகுவாக பாதிக்கும். அதான் ரியல். ஒருவேளை சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியே ஓடல, தசாநாதன் நல்லா இருக்கிறாரு, இப்ப சனி தசை இல்லை, குரு தசை அப்படி வச்சுங்க, இல்ல வேற ஏதோ ஒரு தசை நடக்குதுன்னா கூட அது டைரக்டாக பாதிக்காது. ஏன்னா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் தசாநாதனையும் புத்திநாதனையும் பொறுத்துத்தான் அமையும். ஏன்னா அது பிக்சடு, இது டெம்பரவரி. ஒருவேளை ராசிக்கு 8ல் இருப்பதால் பலன்கள் பலவீனமாகவே இருக்காதா? அப்படி சொல்ல வரவில்லை. இருக்கும், பாதிப்பு குறைவாக இருக்கும். எல்லா சிம்ம ராசியும், நான் இப்ப சொன்ன 6 ராசியிலும் உலகத்துல பல கோடி பேர் இருப்பாங்க. அப்ப பல கோடி பேர்ல தனுஷ் ராசி எல்லாருக்கும் அஷ்டம சனி தான், கன்னி ராசிக்கு எல்லாருக்கும் கண்டக சனி தான், சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் அஷ்டம சனி தான், கும்பம் மீனம் மேஷம் இவங்க எல்லாருக்குமே 7ரை சனி தான். அப்போ உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி மக்களும் இந்த ராசிக்காரங்களாம் பாதிக்கப்பட்டுருவாங்களா? அங்கதான் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இத பலன்கள் சொல்லும் போது ஜோதிடர்கள் கணிக்க முடியாது. ஏன்னா அவங்கவுங்க தசா புத்தி அவங்களுக்கு தெரியாது. இண்டிவிஜுவல் ஜாதகத்துல என்ன தசா புத்தி ஓடுதுன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அப்போ அதை ஒரு ஜென்ரலா சொல்றாங்க ப்ரெடிக்ஷன். இப்ப இருக்கிற சனி பயிற்சி இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த ராசிக்கு எப்படி இருக்குன்னு ஜென்ரலா சொல்றதுல குறிப்பிட்ட ஜாதகத்திற்கு சொல்வதாக அது அமையாது. ஒருவேளை நீங்கள் ஜோதிடம் தெரிந்தவர்களாக இருந்தாலோ அல்லது ஜோதிட நண்பர்கள் இருந்தாலும் அவர்களை கேட்டு பாருங்கள். எனக்கு இந்த சனி பாதிப்பு இருக்குது, என்னுடைய சனி தசை ஓடுதுன்னா அந்த பாதிப்பு இம்ப்ளிமெண்டேஷன் வந்துவிடும். கண்டக சனி நடக்கிற கன்னி ராசிக்கு சனி தசை சனி புத்தி நடந்தா அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். இது ஒரு பக்கம். அப்ப நான் என்ன சொல்றேன், பலகீனங்களை இந்த 6 ராசிகள் அனுபவித்தாலும் அவர்கள் தசா புத்தி அதற்கு எதிராக இருந்தால் பாதிப்பு குறைவாகிவிடும். இது ஒண்ணாச்சுங்களா? அப்ப பாதிப்பு குறையுது. 100% முடிஞ்சது தொலைஞ்சதுன்ற நினைப்புல இருந்து அப்படியே வாங்க, ஒரு 25% குறைஞ்சிச்சு, 75%. இப்ப 75%ல வேற விதத்துல குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னா 26/5 மிதுன ராசியில் இருக்கிற குரு கடக ராசிக்கு பயிற்சியாக போகிறார்.
எப்பவுமே சனி 2.5 வருஷம் இருக்கு இல்லையா, அப்ப மினிமம் 2 குரு பயிற்சியாவது, வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பயிற்சியாவது, அந்த 2 குரு பயிற்சியாவது இந்த 2.5 சனியில 2.5 வருஷம் சனியில அனுபவிச்சோம் இல்லையா. அப்போ இப்ப வரப்போற குரு பயிற்சி மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்ச குருவாக மாறப்போகிறார். இந்த உச்ச குரு மீன ராசியை பார்க்க போகிறார். 9வது பார்வையாக கடகத்தில் இருக்கிற குரு தன்னுடைய 5வது பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிக ராசியை பார்த்தார். போனஸ். குரு பார்க்க கோடி புண்ணியம். இல்லைன்னா குரு பார்த்து புண்ணியமே கிடைக்காது சார். எப்படி சார் அந்த பழமொழி யூஸ் பண்றாங்க? குரு பார்க்க கோடி புண்ணியம்னா குருவுடைய பார்வை புனிதமான பார்வை. அவர்களாம் எஸ்கேப் ஆயிடலாம், தப்பிச்சுக்கலாம், தண்டனை வந்து குறைச்சிக்கலாம். பெரிய ஒரு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட அது ஆயுள் தண்டனையாவோ இல்லை தண்டனையிலிருந்து குறைஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு குருவுக்கு பலமான பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது. அந்த குரு விருச்சிக ராசியை பார்க்க போகிறார். அடுத்தது மகர ராசியை பார்க்க போகிறார் 7வது பார்வையாக. 9வது பார்வையாக மீனத்தை பார்க்க போகிறார். இங்கதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி மீனத்துல சனி பயிற்சியாகி இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சனியை குரு பார்ப்பதால் கட்டுப்படுத்த தவறாது. எவ்வளவு பெரிய விஷயம். இந்த 6 ராசிக்காரங்களும் பெரிய போனஸ். கண்டக சனி, அசம சனி, 7.5 சனி, அத்தாசம சனி, எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். குரு பயிற்சி எப்பவுமே 1 வருஷம் இருக்கு இல்லைங்களா. ஒரு கட்டம் மாறத்துக்கு ஒரு வருஷம் எடுத்துக்கும். அது அதிசாரம், வர்க்கோத்தம் இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க. குரு பயிற்சி சாதாரணமா வருஷம் மாறும் இல்லைங்களா. அப்போ இந்த 1 வருஷம் இந்த மே மாதம் 26ஆம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட சனி மார்ச் 6ஆம் தேதி வருது, ஏப்ரல் 6, மே 6, கிட்டத்தட்ட 2 மாதம்தான் இந்த டைரக்ட் சனியுடைய பாதிப்பை இந்த 6 ராசிக்காரர்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மற்றபடி குரு பயிற்சி மீன ராசியை பார்த்து சனியினுடைய பவரை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகும். எங்கெங்கெல்லாம் குரு பார்வைப்படுதோ அதெல்லாம் புண்ணியம் பெற்றுவிடும். இப்ப மீன ராசிக்கு ஜென்ம குருன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஜென்மத்தையே அந்த வீட்டுக்குரிய குரு உச்சமாக கடகத்தில் இருந்து பார்க்க போகிறார். எப்பவுமே உச்சமாக இருக்கிற குருவுக்கு பவர் அதிகம், 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி. இப்ப நீச்சமாக இருக்கிற குரு பார்த்தாருன்னா அது பார்வை இருக்கும், அது டிம் பார்வை. நட்பு விட்டு இருக்கிற குரு பார்த்தாருன்னா அது 50 வாட்ஸ் பல்ப் மாதிரி. அப்போ கடகத்துல வரப்போகிற குரு 100 வாட்ஸ் பிரகாசமாக இருக்கக்கூடிய கிரகம். இந்த கிரகம் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான மீனத்தை பார்க்க போகிறது. அப்ப ஜென்ம சனி மீன ராசிக்காரனுக்கு பாதிக்குமா, பாதிக்காத? நல்லா யோசிச்சு பாருங்க. பாதிக்க சூழ்நிலையில் இருந்தவர்கள் பாதிக்காமல் தப்பித்துக் கொள்வார்கள். எப்படி தப்பிப்பாங்கன்னா, கொஞ்சம் அசௌகரியமா இருக்கிறத பாசிட்டிவ் பண்ணிடும். இப்ப மீன ராசிங்க வெளிநாட்டில் வேலை செய்யணும், இல்லை வெளி ஸ்டேட்ல போய் செய்யணும், பிறந்த மண்ணில் இருக்கக்கூடாது வச்சுங்களேன். இதை வந்து கம்பல்சரியா கொடுக்கறதுக்கு பதில் வாழ்த்தி சந்தா பண்ணி வைக்கும். நல்லபடியா போய் சம்பாரிச்சிங்க, வெளிநாட்டில் போய் சம்பாரிச்சிங்க, வெளி ஸ்டேட்ல போய் சம்பாரிச்சிங்க அப்படின்னு டிஸ்டன்ஸ். ஏன்னா சனிக்கு பேரு உத்தியோகக்காரகன் ஒரு பேர் இருக்குது. சனிக்கு இன்னொரு பேர் ஆயுள்காரகன், அதே நேரத்தில் உத்தியோகக்காரகன். அப்போ உத்தியோகக்காரகன் மீன ராசிக்கு வந்தா அப்போ உத்தியோகத்துல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. அந்த மீனன்றது கடல் கடந்து போகக்கூடிய ராசி, கடகமும் மீனமும். அப்போ கடல் கடந்து போகக்கூடிய மீன ராசியில சனி இருந்து கொண்டிருப்பதால் அவள் கடல் கடந்து போய் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் ஏற்படலாம். அந்த நிர்பந்தம் ரொம்ப பொலைட்டா சாத்வீகமா குரு பார்வையால அமையுது. அப்ப அந்த 1 வருஷம் எவ்வளவு போனஸ் மீனராசிக்காரங்களுக்கு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசு ராசி எடுத்துங்களேன், அர்த்தாசிரம சனி. அர்த்தாசிரம சனி வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா சுகஸ்தானம் சொல்லுவாங்க. அதை நான் தனுசு ராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், மாத்ருஸ்தானம் சொல்லுவாங்க. இந்த 2 இடம் பாதிக்கும் இல்லைங்களா சனி அங்க போனதுனால. டெம்பரவரியா சனி தசை நடக்கல, நடந்தா பாதிப்பு இருக்கும். சனி புத்தி நடந்தா பாதிப்பு இருக்கும். 2மே நடக்குதுன்னு வச்சுங்க. அந்த நடந்தாலும் குருவினுடைய பார்வை
சனி மேல், அர்த்தாஷ்டம சனி மேல் படுவதால் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியில கூட சில பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடாது, ஏற்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்ணும், ஐடியில வச்சுக்கோ. சுகஸ்தானத்தை குரு சுகஸ்தானாதிபதி, அவரே தான் மீன ராசிக்கு ஓனர். தனுஷ் ராசிக்கு 4வது வீட்டுக்கு ஓனரே சுகஸ்தானாதிபதியே குரு தான். அவர் உச்சமா இருந்து சுகஸ்தானத்தை பார்க்க போற. எப்படி சார் சுகங்களை குறைப்பாரு? அப்ப என்ன பண்ணுவார்னா, சுகங்களை குறைக்காம இருக்கிறத அப்படியே கண்ட்ரோல் ஆக்குவார். சனி அங்க இருக்குது, அவரு சுகவீனை ஏற்படுத்தணும், குருவனுடைய பார்வை சுகத்தை கொடுக்கணும். இது இன்பிட்வீன் என்ன நடக்கும், மாத்திரை சாப்பிட்டு எப்படி நீங்க இருக்கிறீங்க அப்படியே இருந்துக்குங்க, பெருசு பண்ண முடியாது. அப்போ தனுஷ் ராசி அஷ்டாஷ்டம சனியும் தப்பித்துக் கொள்கிறது 1 வருஷத்துக்கு. மீனராசி தப்பித்துக் கொள்கிறது. அதே மாதிரி மேச ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பார்வை, ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்களை பண்ணும். இப்படி இந்த சனி தசை சனி புத்தி இருந்தாதான் இந்த சனி பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி இல்லைன்னா பாதிப்பு குறைவாக இருக்கும். அதே நேரத்தில் குரு பெயர்ச்சி பார்வை மீனத்தில் உள்ள சனியை பார்ப்பதால் பாதிப்பு குறைவாக ஏற்பட்டுவிடும். அதே நேரத்தில் மற்ற சுபகிரகங்கள் மாசகிரகங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கும். இப்போ சுக்கரன் வந்து சுபகிரகம், புதன் வந்து சுபகிரகம், வளர்பிறை சந்திரன் சுபகிரகம், இதெல்லாம் மாசகிரகங்கள். இந்த மாசகிரகங்களும் அதை பார்க்கும் இல்லைங்களா, 7வது பார்வையா. கன்னிராசிலேருந்து 7வது பார்வையா கண்டிப்பாக பார்க்குமே. சுக்கிரன் 7ஆம் பார்வையா மீனத்தை பார்க்கும். ஒருவேளை கன்னிராசிக்கு புதன் வந்தால் அது 7ஆம் பார்வையா மீனத்தை பார்க்கும். இப்படி மற்ற கிரகங்கள் பார்வை காலம் குறைவாக இருப்பதால் அது அதிகமான பார்வை காலங்களில் எங்க தாசி இருக்குதோ அதை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால தான் குருவின் பார்வைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அதனால இந்த சனி பெயர்ச்சி பாதிப்புக்கு உள்ளாயிடுமோன்ட்டு நீங்க சென்டிமெண்டா ஃபீல் பண்ணக்கூடாது. ஒருவேளை சனி தசையும் நடந்து கொண்டிருக்கிறது, சனி புத்தியும் நடந்திருக்கிறது, குருவும் பார்க்கவில்லை என்றால், ஒருவேளை இந்த சனிக்கு ஏதாவது செய்து கொள்ள வேண்டும் என்றால், சனி ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். பிசிக்கலா ஹேண்டிகேப்டு, மனநல பாதித்தவர்கள், இந்த மாதிரி உடல் ரீதியாக அமைப்பு ரீதியாக பாதித்தவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம். அது ஒன்று. அதே நேரத்தில் உணவளிக்கலாம். இப்போ சில பேர் ஊனமுற்றவர்களுக்கு போயிட்டு அங்கே ஒரு டிஃபன் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இப்படி அதே நேரத்தில் சனியினுடைய தெய்வம் சனி பெருமாளாக பாவித்து கொள்ளலாம். சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்றவங்க இருக்குங்களா, புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளை கும்பிட்றப்பாங்க. சனின்னா ஆஞ்சநேயர், பெருமாள், இந்த மாதிரி விஷ்ணு அம்சமாக சொல்லப்படுவதால் நம்ம ஏதாவது பெருமாள் ஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வரலாம். இப்போ அந்த சனி சமாதி நிலையை குறிப்பதால், சமாதியான குரு வீட்டில் சனி இருப்பதால் சமாதியான குருமார்கள் மடங்களுக்கு சென்று குருமார்களை வணங்கிவிட்டு வரலாம். சனியினுடைய மரம் வன்னி மரம். வன்னி மரம் திருவான்மியூர்ல மருந்தீஸ்வரர் கோயில் இருக்கு. இந்த சனி சம்பந்தப்பட்ட அந்த வன்னி மரத்தை வலம் வந்து தீபமேற்றி வணங்கி வழிபட்டாலும் இந்த சனியின் பாதிப்பிலிருந்து குறைத்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இன்னும் அந்த பாதிப்பை எவ்வளவு குறைத்து கொள்ள முடியுமோ அவ்வளவு குறைத்து கொள்ளலாம். அதனால இந்த கான்செப்ட் சொல்ல வந்தது. இப்போ நான் சனி பயிற்சிக்கு பலன்கள் மேஷ ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் போட்டுற முடியும். ஆல்ரெடி இது போட்டு வெளில வந்தாச்சு, பலனும் சொல்லியாச்சு, நிறைய புத்தகங்களும் வந்துடுச்சு, நிறைய பேப்பரும் வந்தாச்சு, மீடியாவில் நிறைய சொல்லியாச்சு. அதில் ஒரு விளக்க உரை சொல்லணுன்றதுக்காகத்தான் இந்த விளக்க உரை உங்களுக்கு அளிக்கப்படுகிறது. எப்பவுமே புத்திசாலித்தனத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஜோதிடத்தை நம்புங்கள், ஜோதிடத்தையே நம்பியிருக்காதீர்கள். ஜென்மசனி வந்துருச்சு, அதுக்காக கோர்ட்டு கேஸுக்கு போவதற்கு முடியுமா சார்? நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இயல்பான தவிர்க்க முடியாத விஷயத்தை நாம் செய்தே தீர வேண்டும் என்ற வலுக்கட்டாயம் வரும்போது செய்யத்தானே வேணும். அதற்காக என்ன செய்யலாம்னா, இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, சனி சம்பந்தப்பட்ட கோயில்கள், தெய்வங்கள், மரங்கள், பயிர் வகைகள், சரிக்கு எள்ளு பிடிக்கும் இல்லைங்களா, எள் சாதம் கூட நீங்கள் டொனேட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாமே நல்லெண்ணெய், சனிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம்.
ஆஞ்சநேயர் கோயில் ஏற்றலாம். சனி பிடிக்காத தெய்வம் ஆஞ்சநேயரும் விநாயகரும். அப்போ ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சனிக்கிழமைனா போகலாம், இல்லை சனிக்கிழமைனா பெருமாள் கோயிலுக்கு போகலாம். இப்படி நீங்கள் அந்த எனர்ஜி, சனியினுடைய எனர்ஜியை கூட்டிக்கிறதுக்காக அந்த பலவீனம் என்று நினைப்பவர்கள், சனி தசை சனி புத்தி ஓடும்போது அது பலவீனமா இருக்கும். அந்த பலவீனத்தை நினைப்பவர்கள் அந்த பலவீனத்தை வெளில வரத்துக்கு இவ்வளவு உபாயங்கள் இருக்கிறது. விதியை மதியால் வெல்லலாம். இல்லைன்னா ஏன் சார் சொல்றாங்க இதை? விதி முடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் ஏன் மதியால் வெல்லலாம் சொல்றாங்க? விதி என்பது லக்னம், மதி என்பது சந்திரன். ஸோ விதியை மதியால் வெல்லலாம் என்றால் லக்னாதிபதியினுடைய பவரை இப்போ இருக்கிற கோச்சாரிகளில் வெல்ல முடியும். கோச்சாரத்துடைய பலனை விதியாலும் வெல்லலாம். இப்படி இதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்பிக்கையை தளர விட்டுவார்கள். இந்த பலன்களை நீங்கள் பாருங்கள், படியுங்கள். அதை அப்படியே ஆழமாக அதிலேயே குறிப்பாக வச்சுக்கிட்டு இறங்காதீர்கள். உங்கள் வழக்கமான கடமை செய்து கொண்டே வாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக நல்ல மனசு, நல்ல புத்தி, நல்ல சிந்தனை, நல்ல ஆன்மீக வழிபாடு, பெரியவர்களை மதிக்கிற தன்மை, இந்த ஒழுக்கம் இருந்தாலே அது ஆண்டவனுக்கு சமம். ஸோ நீங்கள் ஒழுக்கத்தை கடைபிடித்து ஒழுங்காக இருந்தாலே எல்லா விஷயமும் உங்களை விட்டு ஒதுங்கி சென்றுவிடும். அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண தவிர இது வரும் போகும், அடுத்த சனி பயிற்சி வரும், அடுத்த குரு பயிற்சி வரும், இப்படி கடந்து போய்கொண்டே இருக்கும். நாமும் இதை கடந்து போய்கொண்டு தான் இருக்க வேண்டும். இதிலேயே உட்காந்து கவலைப்பட்டிருக்க கூடாது. அதனால சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா எல்லாத்தையும் பாருங்க, படிங்க. அது ரொம்ப சென்டிமெண்ட்டாக உள்ளே போய் மாட்டிக்காதீங்க. அப்படியே கடந்து போய்விடுங்கள். காலம் உங்களுக்காக வெற்றியை தர காத்திருக்கிறது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.